நம்ம பார்க்க போகிறது பயிற்சி 1.1ல் 7th சம். கொஷின் பாருங்கள். ஏ என்பது 8ஐ விட குறைவான இயல் எண்களின் கணம், பி என்பது 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம் மற்றும் சி என்பது இரட்டை பகா எண்களின் கணம் எனில் கீழ்கண்டவற்றை சரிபார்க்க அப்படின்ட்டு ரெண்டு சப்டிவிஷன் கொஷின் கொடுத்துருக்காங்க நமக்கு. இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஏபிசி இந்த கணத்தை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து எழுதிக்கலாம். சரிங்களா? பட்டியல் முறையில் நம்ம எடுத்து எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு ஏ என்ன கொடுத்துட்டாங்க? 8ஐ விட குறைவான இயல் எண். இயல் எண்ணாவே பார்த்திங்கன்னா நமக்கு 1லேருந்து ஆரம்பிக்குமா? அப்போது 8ஐ விட குறைவானா 7. அப்போ 7 வரைக்கும் எழுதிக்கலாமா? 1, 2, 3, 4, 5, 6. அடுத்து பாருங்கள் பி என்னது? 8ஐ விட குறைவான பகா எண். பகா எண்ணமும் முன்னே சொல்லியிருக்கோம், 1ஆலையும் தன்னாலையும் வகுப்படணுட்டு. அப்போ 1 வராதுங்க, 2. ஏன்னா 1 2 2 1 2. அடுத்து பாருங்க 3. அடுத்து என்ன வரும்? 4 வராது. ஏன்னா வந்து நாங்கள் 4 × 1 4, 2 × 2 4 வந்துடும். அப்போது 5. 1 5 5 × 1 5. அடுத்து 6 வராது. ஏன்னா வந்து 1 6 6 1 6 × 1 6, 2 3 6 வரும். அப்போ 6 வராது. 7. சரிங்களா? 7க்கு மேலே போச்சுன்னா 11 வரும். நமக்கு 8 கீழே தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 7ஓட சரி. அடுத்து சி என்பது இரட்டை பகா எண்களின் கணம். இது இப்போது ஆல்ரெடி பகா எண் நம்ம எடுத்து எழுதியாச்சு. இதில் இரட்டை பகா எண்ணா எது? 2 மட்டும்தான். அப்போ சி = 2. இப்போ 3 எடுத்து எழுதிட்டுமா? இப்போ வந்து ஃபஸ்ட் சப்டிவிஷன் எல்ஹெச்எஸ் பார்க்கலாமா? எல்ஹெச்எஸ் ஃபஸ்ட்டு என்னென்னு படிக்கலாம். ஏ வெட்டு பி. ஏ என்னது? 1, 2, 3, 4, 5, 6. வெட்டு பி என்னது? 2, 3, 5, 7. இப்போ வெட்டு என்ன பண்ணுவோம்? ஒரே மாதிரி நம்பர்ஸ் மட்டும் எடுத்து எழுதுவோமா? இப்போ 2 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது. இது 3 மட்டும் வருமா? 2, 3, 5. என்ன பண்ணும்? ஏ வெட்டு பி கிராஸ் சியா. ஏ வெட்டு பி என்ன பிடிச்சிருக்கோம்? 2, 3, 5 கிராஸ் சி என்ன? 2. இப்போ எடுத்து எழுதும்போது என்ன வரும்? 2, 2ன்னு வருமா? 2, 2. அடுத்து 3, 2. அடுத்து 5, 2. சரிங்களா? இது சமன்பாடு 1 எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க ஆர்ஹெச்எஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கலாமா? ஏ என்னது? 1, 2, 3, 4, 5, 6 கிராஸ் சி என்னது? 2. இப்போ எடுத்து எழுதும் போது 1, 2ன்னு வருமா? அடுத்து 2, 2. அடுத்து 3, 2. அடுத்து என்ன வரும்? 4, 2. அடுத்து 5, 2. அடுத்து என்ன வரும்? 6, 2. அடுத்து பாருங்கள் பி கிராஸ் சி. பி கிராஸ் சி என்னும்போது பி என்னது? 2, 3, 5, 7 கிராஸ் சி என்னது? 2. இப்போது எடுத்து புள்ளியில் 2, 2ன்னு வருமா? 2, 2. அடுத்து 3, 2. அடுத்து 5, 2. அடுத்து 7, 2. என்ன பண்ணணும்? இது ரெண்டுத்தையும் வெட்டா. ஏ கிராஸ் சி வெட்டு பி கிராஸ் சி. ஏ கிராஸ் சி என்ன பிடிச்சிருக்கோம்? 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2. வெட்டு பி கிராஸ் சி என்ன பிடிச்சிருக்கோம்? 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. வெட்டுனும் போது ரெண்டுலேயும் ஒரே மாதிரி கலதை மட்டும் எடுத்து எழுதுவோமா? 1, 2 இல்லை, 2, 2 இருக்குது. அடுத்து 3, 2 இருக்குது, 4, 2 இல்லை, 5, 2 இருக்குது. வேறு எதுவும் காமனாக இல்லை. இது 3 மட்டும் இருக்கா? இப்போ 2, 2,
3,2 5,2. இப்போது 2 சமன்பாடு ஈவனாக இருக்கா? அப்போது 1 = 2. LHSம் RHSம் ஈவனாக இருக்குது. therefore A வெட்டு B cross C = A cross C வெட்டு B cross C ஏன் நிறுவப்பட்டதுன்னு எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்க ரெண்டாவது சப்டிவிஷன். அடுத்து பாருங்கள் செகண்ட் சப்டிவிஷன். ஃபஸ்ட்டு LHS கண்டுபிடிக்கலாமா? LHS என்னது? A cross B minus C. ஃபஸ்ட்டு B minus C கண்டுபிடிச்சிடலாம். B minus C = B என்னது? 2, 3, 5, 7 மைனஸ் C என்னது? 2. இப்போ இங்கே மைனஸ்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இப்போ கிராஸ்னால் நம்ம கிராஸ் பண்ணி புள்ளியில் எழுதிக்குவோம். வெட்டு சேர்ப்பு எடுத்து எழுதிப்போங்க. மைனஸ்ன்னு இருக்கப்போ என்ன பண்ணணும்? இதுலேருந்து இந்த ஒரே மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு மீதி இருக்க நம்பர்ஸ் நம்ம இதுலேருந்து எடுத்து எழுதிக்கலாமா? அப்போ என்ன வரும்? 3, 5, 7ன்னு வருமா? அடுத்து பாருங்கள் A cross B minus C = A என்னது? 1, 2, 3, 4, 5, 6, 7 cross B cross C என்ன? 3, 5, 7 எடுத்து எழுதிக்கலாமா? ஃபஸ்ட்டு இந்த எல்லா டேர்மும் இந்த 1 எடுத்து இந்த 3 டேர்ம் கூட எழுதணும். அடுத்து 2 எடுத்து 3 டேர்ம் கூட எழுதணும். இப்போ என்ன ஃபஸ்ட்டு 1 எடுத்து எழுதும் போது 1, 3, 1, 5, 1, 7ன்னு வருமா? அடுத்து 2 எடுத்து எழுதும் போது 2, 3, 2, 5, 2, 7ன்னு வருமா? அடுத்து 3 எடுத்து எழுதும் போது 3, 3, 3, 5, 3, 7ன்னு வருமா? அடுத்து 4 எடுத்து எழுதும் போது 4, 3, 4, 5, 4, 7ன்னு வருமா? அடுத்து 5 எடுத்து எழுதும் போது 5, 3, 5, 5, 5, 7ன்னு வருமா? அடுத்து 6 எடுத்து எழுதும் போது 6, 3, 6, 5, 6, 7ன்னு வருமா? அடுத்து 7 எடுத்து எழுதும் போது 7, 3, 7, 5, 7, 7ன்னு வருமா? இது சமன்பாடு 1 அப்படின்னு எடுக்க போகிறோம். அடுத்து RHS என்னது? A cross B minus A cross C. ஃபஸ்ட்டு இதில் A cross B கண்டுபிடிக்கலாமா? A என்னது? 1, 2, 3, 4, 5, 6, 7 கிராஸ் B என்னது? 2, 3, 5, 7 சரியா? அடுத்து பாருங்கள் இப்போ கிராஸ் புள்ளி எடுத்ததும் ஃபஸ்ட்டு இந்த 1 எடுத்து 4 கூட எழுதலாமா? என்ன வரும்? 1, 2ன்னு வருமா? அடுத்து 1, 3 வருமா? அடுத்து 1, 5ன்னு வருமா? அடுத்து 1, 7ன்னு வருமா? அடுத்து இந்த 2 எடுத்து 4 கூட எழுதலாமா? எழுதும்போது என்ன வரும்? 2, 2ன்னு வருமா? அடுத்து 2, 3 வருமா? அடுத்து 2, 5ன்னு வருமா? அடுத்து 2, 7ன்னு வருமா? அடுத்து பாருங்கள் 3 எடுத்து எழுதும் போது 3, 2ன்னு வருமா? 3, 3 வருமா? அடுத்து 3, 5ன்னு வருமா? அடுத்து 3, 7ன்னு வருமா? அடுத்து 4 எடுத்து எழுதும் போது 4, 2ன்னு வருமா? அடுத்து 4, 3ன்னு வருமா? அடுத்து 4, 5 அடுத்து 4, 7 அடுத்து 5 எடுத்து எழுதும் போது 5, 2 5, 3 5, 5 5, 7 அடுத்து 6 எடுத்து எழுதும் போது 6, 2 6, 3 6, 5 6, 7 அடுத்து 7 எடுத்து எழுதும் போது 7, 2 7, 3 7, 5 7, 7 அடுத்து பாருங்கள் A cross C. இப்போ A cross C என்னும் போது என்ன வரும்? A என்ன? 1, 2, 3, 4, 5, 6, 7
கிராஸ் சி என்னது 2. இப்போ இந்த 7 நம்பர் எடுத்து இந்த 2 கூட ஒரு புள்ளி எழுதலாமா? ஃபஸ்ட்டு என்ன வரும்? 1,2, அடுத்து 2,2, அடுத்து 3,2, அடுத்து 4,2, அடுத்து 5,2, அடுத்து 6,2, அடுத்து 7,2. இப்போ என்ன பண்ணணும்? இப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி எழுதலாமா? பாருங்க, ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. சரிங்களா? பாருங்கள், ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சியா. ஏ கிராஸ் பிங்கிறதுக்கு ஏ கிராஸ் சிங்கிறதுக்கு நீங்கள் வேணால் இங்கே நீங்கள் எடுத்து நீங்கள் எழுதிட்டும் போடலாம். நமக்கு அங்கே அப்படியே போடுறேன். இப்போது இது இந்த ஏ கிராஸ் பியிலேருந்து இந்த ஏ கிராஸ் சியை வந்து லெஸ் பண்ணணும். ஒரே மாதிரி இருக்கிறத மட்டும் விட்டுட்டு மீதெல்லாம் நம்ம எடுத்து எழுதிக்கலாமா? அப்போ என்ன வரும்? ஃபஸ்ட்டு ஒரே மாதிரி இருக்கிறது இங்கேயும் 1,2 இருக்குது, இங்கே 1,2 இருக்குது. அப்போ இது வராது. இப்போ 2,2, இங்கே 2,2 இருக்கா? 2,2 இருக்குது. 3,2 இருக்கா? இருக்குது. 4,2 இருக்கா? இருக்குது. 5,2 இருக்கா? இருக்குது. 6,2 இருக்கா? இருக்குது. 7,2 இருக்கா? இருக்குது. இப்போ நம்ம இங்கே இருக்குன்னுட்டு இங்கே க்ராஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? இதை விட்டுட்டு மீதி இருக்கிற புள்ளி மட்டும் எடுத்து நம்ம எழுதிக்கலாமா? அப்போ என்ன வரும்? 1,3, 1,5, 1,7, 2,3, 2,5, 2,7, 3,3, 3,5, 3,7, 4,3, 4,5, 4,7, 5,3, 5,5, 5,7, 6,3, 6,5, 6,7, 7,3, 7,5, 7,7. இப்போது இங்கே ஒரே மாதிரி இருக்கிற புள்ளியை தவிர மீதிக்க புள்ளியை எடுத்து எழுதிட்டோமா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச ஏ கிராஸ் பி மைனஸ் சியும் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சியும் ஒரே மாதிரி இருக்கா? அப்போது எல்ஹெச்எஸ் ஈக்குவல் ஆர்ஹெச்எஸ். அப்போது ஏ கிராஸ் பி மைனஸ் சியும் ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சியும் ஒரே மாதிரி இருக்குது. ஏன் நிறுவப்பட்டு எடுத்து எழுதிக்கோங்க ஃபைனலாக.